Hi students, welcome back to Only One Marks channel. So in the video, 11th standard physics, how to score 90 plus பார்த்துக்கலாம் important question அதெல்லாம் சொல்றேன் ஓகேவா முக்கியமான விஷயம் நம்ம சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம் படிடா அப்படின்னு சொல்லிட்டு only one marksல இருந்து நேம் வந்து படிடான்னு மாத்தியாச்சு சேம் நேம்ல வெப்சைட்டும் மெயின்டைன் பண்றோம் அதுல எல்லாம் important question எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அவைலபிள் இன்னொரு விஷயம் நம்ம பிசிக்ஸ் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ல நம்ம கொடுத்ததுலேருந்து 90 பிளஸ் வந்துச்சான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஸோ அது தெரிஞ்சா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரும் ஓகேவா தமிழ் இங்கிலீஷ்லாம் வந்து ஒன் பை ஒன் ஜஸ்ட் 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு தமிழுக்கு வந்து நான் ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கொடுத்துருந்தேன் நம்ம வெப்சைட் padida.com போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டடி பிளானும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் 90 ப்ளஸ் மார்க்ஸ் வந்து கேரண்டீடு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் வந்திருக்கு இம்பார்ட்டன்ட் மனப்பாடம் கொடுத்துருந்தா வந்திருக்கு இம்பார்ட்டன்ட் அணி கொடுத்தேன் எல்லாமே வந்திருக்கு தமிழுக்கு டெஃபினட்டாக 90 ப்ளஸ் நம்ம வெப்சைட் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் பார்த்தீங்கன்னா கிராமர்லாம் நான் லைவ்ல எடுத்தேன் அதை பார்த்தவங்க 1 மார்க்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கலாம் சேம்வே இங்கிலீஷ்க்கும் ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் 90 ப்ளஸ் தான் இங்கிலீஷும் ஈஸி தான் இதுக்கு அடுத்து பாட்னி மெயின் சப்ஜெக்ட் எவ்வளோ கொஸ்டின் வந்தது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம் நேற்று அனாலிசிஸ் வீடியோ போட்டிருந்தேன் 11th பாட்னிக்கு 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 9 2 மார்க்ஸ் 8 2 மார்க்ஸ் வந்திருக்கு பட் ஆனால் ஒரு கம்பல்சரி 2 மார்க் வரல ஓகேவா 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 9 வந்து 5 2 மார்க்ஸ் நம்ம கொடுத்துருந்து 5 2 மார்க்ஸ் வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம வெப்சைட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சு செக் பண்ணிக்கோங்க ஸோ 3 மார்க்ஸில் 5 வந்துருக்கு 5 மார்க் வந்து எல்லாமே வந்துருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது பாட்னியில் ஒரு 2 மார்க்கும் ஒரு 3 மார்க் மட்டும் வரல ஸோ 5 மார்க்ஸ் போயிருக்கு மீதி எல்லாமே அவுட் ஆஃப் 70 65 மார்க்ஸ் கேரண்டி 1 மார்க்ஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணியிருந்தோம் 1 மார்க்ஸ்க்கும் நம்ம அதுக்காக தான் வந்து 1 மார்க் ஷார்ட் கட்ஸ் போடுறோம் அது பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸ் வாங்கிடலாம் ஸோ அரௌண்ட் 90 பாட்னிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் போயிருக்கு 1 மார்க்ல 2 தப்பானா கூட 13 மார்க்ஸ் டோட்டலாக 7 மார்க்ஸ் ஸோ 90 ப்ளஸ் வந்துடும் பாட்னியில் அதே மாதிரி பயாலஜி பார்த்தீங்கன்னா பயாலஜி கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் டஃபாக தான் இருக்குது பட் நான் வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு நீங்கள் வந்து டெஃபினட்டாக பியூர் சயின்ஸ் கொடுத்த கொஸ்டின்ஸை சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படின்னு நிறைய வாட்டி இன்சிஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு 90 மேலாம் வேணும்னா டாப் 20லாம் பார்க்காதீங்க நீங்கள் வந்து போயிட்டு பியூர் சயின்ஸ் கொடுத்த கொஸ்டின்ஸை சேர்த்து பார்த்தீங்கன்னா 90 மேலே வாங்கிடலாம்னு சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி இன்னும் வரலன்னு மட்டும் சொல்லிட்டேன் ஃபுல்லாக போக வேணா டைம் வேஸ்ட் ஆகும் ஜுவாலஜியில் ஒரு 3 மார்க் வரல மீதி எல்லாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அதே மாதிரி ஜுவாலஜியில் ஒரு 2 மார்க் வரல ஓகேவா டோட்டலாக ஜுவாலஜியில் 5 மார்க்ஸ் போயிடுச்சு பாட்னியில் வந்து ஒரு 3 மார்க் வரல ஸோ டோட்டலாக 8 மார்க்ஸ் கிட்ட போயிருக்கு மீதி எல்லா கொஸ்டின்ஸும் வந்திருக்கு ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தேன் அடிஷ்னலும் சேர்த்து பார்த்துக்க சொல்லியிருந்தேன் டாப் 20 இல்லைன்னா கூட அடிஷ்னலும் சேர்த்து பார்த்துக்க சொல்லியிருந்தேன் பாட்னியில் 5 மார்க் பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா நான் கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா C4 சைக்கிள் கொடுத்துருந்தேன் நான் டிஃபரன்ஷியேட் C3 அண்ட் C4 சைக்கிள்னு போட்டிருந்தேன் அதில் நீங்கள் C4 மட்டும் எழுதினாலே வந்து உங்களுக்கு மார்க் வந்து போட்டிருப்பாங்க ஸோ பயாலஜியும் பார்த்தீங்கன்னா 8 மார்க் போக அவுட் ஆஃப் 100 வந்து இன்டர்னலாக சேர்த்து 8 மார்க் போக 1 மார்க்லேயும் ரெண்டு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 90 அரௌண்ட் 90 நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஃபாலோ பண்ணும்போது எல்லாத்தையும் படிக்கும்போது மினிமம் 85 கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருந்தால் 85 மேக்ஸிமம் 95 லக் இருந்தால் 100 ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்ல முடியாது ஓகேவா ஸோ எவ்ரி சப்ஜெக்ட் மினிமம் 85 கேரண்டீட் மேக்ஸிமம் பட் ஈஸியாக 95 ஒரு கம்பல்சரி 2 மார்க்கும் ஒரு கம்பல்சரி 3 மார்க் மட்டும் கேரண்டி பண்ண முடியாது பட் அரௌண்ட் 90 நான் வந்து கேரண்டி பண்ண முடியும் ஃபிசிக்ஸ்க்கும் இதே மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுறேன் எவ்வளோ 2 மார்க்ஸ் வந்தது எவ்வளோ 3 மார்க்ஸ் வந்தது எவ்வளோ 5 மார்க்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து ஃபிசிக்ஸுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணால் நீங்கள் 90 வாங்குவீங்கன்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் இது நைட் டைமில் போய் பாருங்கள் டே டைமில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க 1 மார்க் ஷார்ட் கட்ஸ் போட்டிருக்கேன் 15க்கு 13 மார்க்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட் இன்டர்னல் வந்து 30 மார்க்ஸ் இதுக்கே வந்து 43 மார்க் மீதி நீங்கள் என்ன பண்ணணும் 90 வேணும்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் தான் படிச்சே ஆகணும் டாப் 20லாம் டாப் 22 மார்க்ஸ் டாப் 23 மார்க்ஸ்லாம் படித்தா ஆவரேஜாக வேணா மார்க் வாங்கலாம் பட் நீங்கள் 90 வாங்கணும்னா சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் படிக்க சொல்ல சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி சாப்டர் வைஸ் 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு முடிங்க வேணா 5 மார்க்ஸ் மட்டும் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் வால்யூம் 1 தரவா பண்ணிவிட்டு 6th சாப்டர் வால்யூம் 1 ஈஸி தான் வால்யூம் 1 ப்ளஸ் 6th சாப்டர் ப்ளஸ் லாஸ்ட் 2 சாப்டர் படிக்கும்போது 4 5 மார்க் கன்ஃபார்ம் அதுலேயும் வந்து வால்யூம் 1ல ஈஸி 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ரொம்ப ஈஸி 5th லெசன் கம்மியாக இருக்கும் 5 மார்க் பேரலல் ஆக்சிஸ் தியரம் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு அப்படின்னு சொல்லிட்டு 5th லெசன் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி 6th ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா 6th லெசன் 5 மார்க்ஸும் ஈஸி தான்
1 2 5 6 அதுக்கப்புறம் 11 12 எவ்வளோ லெசன் பார்த்துருக்கோம் 1 2 5 6 11 12 ஸோ 6 லெசன்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து மினிமம் 3 5 மார்க் மேக்ஸிமம் 4 5 மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது பார்த்து முடிச்சுட்டு மற்ற லெசனும் நீங்கள் வந்து 4th லெசன் இம்பார்ட்டன்ட் தான், 3rd இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ண 90K போயிடும். பட் ஈஸி 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் லெசன் ரொம்ப ஈஸி, அதே மாதிரி உங்களுக்கு 3rd லெசனும் ஈஸி தான், மேக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் கிட்ட இருக்கும். புஷ் ஆர் புல் வெரி ஈஸி. எல்லாம் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய தெரிஞ்சுட்டு அதுலேருந்து நம்ம வந்து சம் மாதிரி போடணும். 3rd லெசனும் ஈஸி தான். ஸோ நீங்கள் வால்யூம் 1 ப்ளஸ் 6th லெசன் ப்ளஸ் 11 and 12 பார்த்தீங்கனாலே ஒரு 4 கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 8லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது 5 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். பட் நீங்கள் 90 வாங்கினா சாப்டர் வைஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பாருங்கள். வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் டாப் 20 வேணும், டாப் 20 5 மார்க்ஸ் வேணும், டாப் 20 2 மார்க்ஸ் வேணும், அதுவும் நான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பட் சேஃபர் சைட் உங்களுக்கு சாப்டர் வைஸ் எல்லாத்தையும் படித்தா மட்டும்தான் 90 வாங்க முடியும். வெப்சைட்டோட லிங்க் காமிக்கிறேன். padida.com போங்க, நம்ம வெப்சைட். ஸோ 11th ஃபிசிக்ஸு இது உள்ளே போனீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இருக்கும். அட் ப்ரெசென்ட் கொஸ்டின் மட்டும் தான் கொடுக்குறேன். சப்போஸ் இஃப் பாசிபிள் இன்னைக்கு நைட்டுக்குள்ள 2 மார்க்ஸ்க்கு வந்து வித் ஆன்சரோட கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம சேனல் போயிட்டு எல்லா கொஸ்டின்ஸும் படிங்க. 90+ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேரண்டி. ஸோ தேங்க்யூ.